நோ. ஒன்லி ஜென்ஸ். அதுவும் கல்யாணம் ஆனவங்க மட்டும் தான் வரணும். கல்யாணம் ஆனவங்க வரக்கூடாது. என்னென்ன கண்டிஷன் பாருங்க மெம்பர்ஷிப்க்கு. ஆமா, அப்பதான் அவங்க பேசுறப்போ ஒரு என்ன சொல்றது, அவங்க மனசுல உள்ள ஆதங்கம் எல்லாத்தையும் சொல்ல முடியும். கல்யாணம் ஆகாதவங்க வந்தாங்கன்னா என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. அவங்க கஷ்டப்படுறது. ஹாய் தினேஷ். காரணம் சொல்லிட்டே இருக்கிறார். காரணம் ராமசாமி அவங்களுக்கு தெரியும்ல, என் முன்னாடி இப்படி பண்றா, உங்க முன்னாடி என்ன பண்ணுவா. ஐயோ, அதை இப்படி பேசக்கூடாது. மெம்பர்ஷிப் லைவ், மெம்பர்ஷிப் லைவ். அதெல்லாம் பேசுறதுக்கு தான் மெம்பர்ஷிப் லைவ். கண்டிப்பா வந்துருங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ஷார்ட்ஸ் வரும், அந்த ஷார்ட்ஸ் வர்றப்போ லைவ் ஓடுறதுக்கு முன்னாடி சொல்லிருப்பேன். அதுல ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருப்பேன். எந்த லைவ் உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணி மெம்பர்ஷிப் போட்டுக்குங்க. அப்படியே உடனே அந்த ஷார்ட்ஸ் முடிஞ்சு வர்றதுக்குள்ள எத்தனை பேர் போட்டீங்களோ அத்தனை பேருக்கு மெம்பர்ஷிப் லைவ். பிஜிலி சேனலில் இரவு 8 மணிக்கு சிறப்பு நேரலை. இன்று நல்ல ஹாட்டா இருக்கும். இல்ல ஹெல்மெட் போட்டு வரேன். மெம்பர்ஷிப் இல்லை ராமசாமி. மெம்பர்ஷிப் வேலை அதான் சொல்றேன்ல, ஒரு ஷார்ட்ஸ் வரும், அந்த ஷார்ட்ஸ் வந்த உடனே நீங்க மெம்பர்ஷிப்பை போய் டச் பண்ணீங்கன்னா அது ரேட் இருக்கும். அமௌண்ட் கேக்குறார். ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ சிஸ்டர்? சாப்பிட்டீங்களா இல்லையா? அருவி இனிமே தான் சாப்பிடணும். லைவ் முடிக்க போறேன். முடிச்சிட்டு தினேஷ் கோபி அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்கீங்க. கல்யாணம் ஆயிருக்கணும். ஆமா, ஜென்ஸ் மட்டும் தான் வரணும், லேடிஸ் கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சிட்டு உள்ள வாங்க. அப்புறமா நான் போட்டேன்னு பேசக்கூடாது. ஹாய் அண்ணா. ஹாய். சரி ஓகே, டைம் ஆகுது எனக்கு. நாங்களும் போய் சாப்பிடணும்ல, பசிக்கும்ல ப்ரோ. நீங்க பசும்பால் வாங்க மாட்டீங்களா? பிளாக் டீ. ஆமா ஆமா சொல்றீங்களே. ஆமா ஆமா, பால் வந்து நிறுத்திட்டாங்க அவங்களே. மாடு வந்து இல்ல சொல்லிட்டாங்க, பால் இல்ல சொல்லிட்டாங்க. விலை சொல்லியா? விலை சொல்லையா? ரொம்ப ஆர்வமா இருக்குங்க. மேரேஜ் ஆயிட்டாங்களா? அம்மா எனக்கு கூட மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணலாம். ஜென்ஸ் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணா இப்படி போட்டி போட்டு வரீங்க. லைன் கட்டி நிக்கிறீங்க. நான் போடுறேன்மா. என் மெம்பர்ஷிப்ல 5 பேர் தான். அப்ப எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கீங்க லைவ்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம். அக்கா உங்க பார்த்தா பத்தியா தப்பா வரீங்க பாத்தீங்களா? சரி ஓகேப்பா, நான் லைவ் முடிக்கிறேன். ஓகே, லைவ் முடிச்சிட்டு ப்ரோ வாங்க, நான் ஃப்ரீயா தரேன். பாலா லேடிஸ் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணா வெள்ளக்கமாறு வரும், உருட்டுக்கட்டை வரும். வழக்கம் அதெல்லாம் எப்படி தடுக்கிறதுன்றது நம்ம மெம்பர்ஷிப்ல சொல்லுவோம். அந்த மாதிரி உங்களுக்கான ஒரு சில என்ன சொல்றது, அந்த மாதிரி டாபிக் எடுத்து நீங்களே பேசி தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் எப்படி லாக் பண்றது தயாரா இருக்கணும். ஜாயின் பண்ணனும்னா அப்படி யாராவது இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. 50 ரூபானா வருவேன். ஸ்டார்டிங்கே 59 ரூபாய் வச்சிருக்கேன். 50 ரூபாய் கட்டுப்படி ஆகாது ப்ரோ. அண்ணா டேப்லெட் போடுங்க சரியாயிடும். பானு சொல்றாங்க. நன்றி, நான் போடுறேன். இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல வேணான்னா ஆண்கள் சங்கம் உள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் சிஸ்டர் வசந்த். வாங்க வசந்த் நண்பா. பாய் சிஸ்டர். பாய் அண்ணா. பாய். ஓகே பானு பாய். லேடிஸ் சங்கம்ல ஜாயின் பண்ணவே பண்ணாதீங்க. நான் சொன்னா அடி வச்சு எல்லாம் விழும். நான் எவ்வளோ அடிச்சாலும் வெட்டினாலும் நான் வந்து லைவ் பார்ப்பேன் சொன்னீங்க. அங்க போங்க, எவ்வளவு அடிச்சாலும் எவ்வளவு என்ன பண்ணாலும் நான் வந்து லைவ் பார்ப்பேன். அந்த சங்கம் தான் சேரணுமா? கண்டிப்பா. ஹவ் ஆர் யூ வசந்த்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன ஊர் வசந்தமா? அதெல்லாம் தெரியாது. உண்மையில சண்டையும் போடுறாங்களா என்ன? ஓகே, இத்துடன் இந்த லைவை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ராமசாமி ப்ரோ, ஒரு அருவா 300 ஆகுது. 50 வச்சு என்ன பண்ண? 71வது லைக் போட்டாச்சு. சரவணன் நன்றி. மாமா அண்ணா அவனுக்கு கால் பண்ணுவேன் இப்போ நீங்க சொன்னதும். லைவுக்கு 50 ரூபாவே அதிகம். அப்படியா? சரிக்கா, நான் தவறா கமெண்ட் பண்ணிட்டேன். சாரி அக்கா. இந்த அவ்வளோதான், முடிக்க தான் போகிறேன். குட் நைட் பானு. ஓகேம்மா, குட் நைட்மா. இதுக்கு மேலே நான் லைவில் இருந்தேன்னா வேலைக்கு ஆகாது. சரி ஓகே, லைவில் இருந்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, இத்துடன் லைவ்